எங்கடா யாரையுமே காணும், நம்ம இதுக்கு இங்க வந்திருக்கோம். கண்ணாடியா கலட்டுறா. கூட்டம் அலமோது. ஏடா இவ்வளவு பேர் இங்க வந்துட்டோம், நம்ம குறிச்சி எங்கடா? குறிச்சி வந்தாரு. ஹலோ, ஆரம்பிப்போமா? நீ பாட்டுங்க, கையில மைக்க கொடுத்துட்டு உடனே பாடிடுறது பெரிய இசைஞானி இளையராஜா நினப்பு. அது கேக்குறா கொமட்ல குத்துற. அதை விட்டு இங்க எதுக்கு வந்திருக்கோம் அதை பேசுங்க. சொல்றேன். அமெரிக்கா அமெரிக்கா என சொல்லப்பட்ட தேசத்திலே இருந்து 2 அமெரிக்காவா? ஒரு அமெரிக்கா தான். 1961 ஆண்டு ஜூலை மாதம் 21 தேதி என்ன பண்ணினாங்க தெரியுமோ? நிகழும் பார்த்திப ஆண்டு ஆவணி திங்கள் 5ஆம் நாள் மீனம் மேஷம் கடகம் சிம்மம் கேட்டை ராகுகாலம் இல்லாத ஒரு சுப முகூர்த்த சுப தினத்திலே அன்னைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்களா? அட அபிஷ்டு கல்யாணம் முடிக்கல. அமெரிக்கன் அரணை மனுஷனை ராக்கெட்டில ஏற்றி சந்திரனுக்கு அனுப்பினார். அண்ட பகிரண்ட மது எந்தி செய்யும் மதிர பந்தயத்தில் ஓடி வரும் கிண்டி குதிரை என சுண்டல் வாங்க வரும் பாண்டு பசங்க போல ராக்கெட் புறப்பட்டது. அமெரிக்க ராக்கெட் புறப்பட்டது. இப்படிப்பட்ட சத்தத்துடன் ராக்கெட் புறப்பட்டது சந்திரனுக்கு. அதிலே ஆம்ஸ்டாங் எனப்பட்டவரும் ஆல்டிரின் எனப்பட்டவரும், ஐயோ 3வது ஆள் பேரு மறந்து வச்சேன். பேர் என்ன? சுப்பு, டூப்பு, கப்பு. ஒரே கப்பு, கைய தூக்காம பேசு. 3வது ஆள் பேர் தெரியலன்னா பரவாயில்ல. அந்த ஆம்ஸ்டாங் எனப்பட்டவர் என்ன பண்ணினார் தெரியுமோ? சந்திரன் மேல அப்படி காலை வச்சார். அண்ணா, அவர் காலை வச்சது சந்திரன் தானா? அதுக்கு சாணி மிச்ச மாதிரி காலை உதர்ற. அட மண்டு, அதுல கூடவா டூப்பு? ராகு என்கிற பாம்பும் கேது என்கிற பாம்பும் அடிக்கடி பிடித்து கடித்துக் கொள்கிறதா புராணத்தில் கூறியார்களே, அதே நிலாதான். இன்று ஆம்ஸ்டாங் சென்று வந்ததும் அதே நிலாதான். சென்று வந்ததும் அதே நிலா, நின்று வந்ததும் அதே நிலா, கொடியை பதித்ததும் அதே நிலா, கல்லை எடுத்ததும் அதே நிலா. இப்படி இருக்கச்ச இந்தியா முழுக்க ஒத்துமையா கோஷம் போட ஆரம்பிச்சுட்டா. இத பார்த்த உடனே கூடியிருந்தவாள என்ன பண்ணினாலும் தெரியுமோ? ஆம்ஸ்டாங்கே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, இப்படி பாடி ஆடினா. அண்ணா அதெல்லாம் விடுங்க, நம்ம இந்தியாவில் என்ன ரியாக்ஷன் அதை சொல்லுங்க. சொல்றேன். அமெரிக்காக்காரர் போயிட்டு வந்துட்டா, ரஷ்யாக்காரரும் இந்த ஃபீல்ட்ல நிறைய பண்ணிட்டு இருக்கா. இந்தியாக்காரர் நாம மட்டும் சும்மா இருக்கணும்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா. இந்தியாவில கண்டுபிடிச்சிருக்காளா? ஏன் கண்டுபிடிக்கல? முறுக்கு வடை, முறுக்கு வடை, முறுக்கு வடை, இட்லி முறுக்கு வடை, தேங்காய் சட்னி தயிர் வடை, கீரை வடை, ஆம வடை, மெது வடை, மசால் வடை, அதெல்லாம் ஊசி போச்சு வந்துட்டு போயிட செத்து போவ. இங்க வா கேளுங்கடா. அதை விடுங்க, அதை விட்டுட்டு அறிவியல் ரீதியா கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லுங்க. அதையும் சொல்றேன். ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் வாகனம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு. விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி புஷ்பக விமானம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு. ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மூஞ்சூர் வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு. இப்படி எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கா. இதுக்காக இந்தியா முழுக்க ஒத்துமையா கோஷம் போடவும் ஆரம்பிச்சுட்டா. இதை பார்த்த நம்ம பட்டுமாமி சும்மா இருப்பாளோ? அடுத்தாத்து அமெரிக்காவை பார்த்தேலா, அவ நாட்டுக்காரர் 3க்கு போனதை கேட்டேலா, இப்படி பாட ஆரம்பிச்சுட்டா. அண்ணா, இந்த பட்டுமாமி இன்னும் இந்த பக்கத்தாத்த பாக்குறத விடலையோ? கொணட்டல் ஒரு வழியா இருக்க, அது அவன் நேச்சர், நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இருக்கச்ச விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. பொதுஜன அபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவிலிருந்து சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்புவதற்காக ஒரு குழுவை நியமிச்சு அதுக்கு ஒரு அதிகாரியை நியமிச்சார். அந்த அதிகாரி ஒரு அபாரமான ஐடியா பண்ணினார். அது என்ன ஐடியானா அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்துகிட்டார். ராக்கெட் அனுப்புவதற்கு தேவையான ராக்கெட், பஸ், கப்பல், டெலிவிஷன்
சீசன் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அமெரிக்காவும் வெத்தலை, பாக்கு, சூடம், சந்தனம், பத்தி, பந்தல், மேடை, மைக் செட்டு, வெத்தலை, பாக்கு, சூடம், சந்தனம், பத்தி, பந்தல், மேடை இது போன்ற அதி முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதையெல்லாம் இந்தியா கவனிச்சுக்கிறதா சொல்லி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டார். ஓய் இதுக்கப்புறம் தான் ஓய் எல்லா சோதனையும் ஆரம்பிச்சது. ஓய் அது என்ன சோதனை ஓய்? ஏய் என்ன சோதனைனா எங்க இருந்து ராக்கெட் விடலான்னு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததுல அடிச்சது லக்கு பம்பாய்க்கு. மறுபடியும் ஒரு சிக்கல். அது என்ன சிக்கல்? விண்வெளி வீரனா யார அனுப்புறது? அடடா, அவன் பெயர் சுந்தரவரத சீனிவாச கோபால நரசிம்மன். அண்ணா அந்த சுந்தர பேர கொள்ளாத அவர் போனாருன்னா அந்த சேனா பம்பாய் சேனா சும்மா இருப்பாளோ? அது எப்படி சும்மா இருப்பா? மெட்ராஸ்காரர் போறதுக்கு பம்பாய்க்காரர் ராக்கெட் எதுக்குன்னார். அடி பார்த்தார். இது எதுக்கு தொல்லையை பிடிச்சு தோல்ல போட்டுக்கிட்டுன்னு, எனக்கு தோல்ல இல்லப்பா, பக்கத்துல இருக்கீங்க, அங்கக்குள்ளே இருங்க. தொல்லையை பிடிச்சு தோல்ல போட்டுக்கிட்டுன்னு இடத்த மாத்தினார். எங்கு மாத்தினார்? பூலோக சொர்க்கமா இருக்கிற மெட்ராஸுக்கு மாத்தினார். ஏன்னா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். மெட்ராஸ் சொன்னாங்க, தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. பாட்டாவே சொல்லிடுவோம். செந்தமிழ்நாடு போதிலே இந்த தென்மந்து பாயுது அதினிலே தந்தையார் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இப்பதான்டா முடிச்சிருக்கான். தமிழ்நாட்டிலே கோவில்பட்டி என்னும் ஊரிலே காமராஜர் நகரிலே இதற்கான ஏற்பாடு எல்லாம் நடந்தது. ஸ்பீக்கர் கட்டியது என்ன 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 என்ன? தோரணம் கட்டியது என்ன 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 என்ன? திருஷ்டி கழித்தது என்ன 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 என்ன? அண்ணே, ஆ. 1 2 அந்த எண்ணெய் இல்லடா தொன்ன, இது வேற என்ன. கோவில்பட்டி தெப்பத்திருவிழா மாதிரி கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் அலமோதிச்சு. எங்கண்ணே? இந்த எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்காங்க இந்த கூட்டம் தான். ஏங்க அப்பா, இவ்வளவு கூட்டம் அலமோத பாட்டு பாட நம்ம எஸ்பிபியும் வந்தார். என்ன பாட்டு பாடினார்? மெதுவா மெதுவா. அந்த பாட்டு பாடலப்பா, ஒரு அழகான பக்தி பாடல் ஒன்றை பாடினார். பக்தி பாடல் முடிந்ததும் விண்வெளி வீரனுக்கு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து திருஷ்டி எழுச்சி ராக்கெட் அனுப்புற நேரமா பார்த்து அவன் பாட்டி, ஐயா என் ராசா என் சீமா போய் லெட்டர் போடியா அப்படின்னு அவன் பாட்டி சொல்ல, ஏன்னா சனிக்கிழமையான எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மறந்துடாதீங்கண்ணா அப்படின்னு அவன் மனைவி சொல்ல, அப்பா அப்பா எனக்கு வரும்போது பலூன் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு அவன் பையன் கேட்க, விண்வெளி வீரர் ராக்கெட் ஏறி உட்காந்து கதவு சாத்துற நேரம் பார்த்து நிறுத்துங்கோ அப்படின்னு குடுகுடு ஆத்மா ஒண்ணு ஓடி வந்தது. யாருன்னா அது? நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? அவர் தான் நம்ம சீவக சிந்தாமணி சிவபெரியார் சுவாஸ்திர சிகாமணி ஸ்ரீ சாஸ்திரி அடிகள். அவர் வந்து என்ன கூறியா தெரியுமோ? Do you have any sense? Do you have any sense? Do you have any sense? அறிவு இருக்காடா? ஏய் யாரடா? இல்ல அப்படி அவர் சொன்னாரு அப்படின்னா அவர்கிட்ட சொன்னார். வந்துட்டு மை டியர் ஆபீசர் அப்படின்னா, மதிப்புக்குரிய ஐயா அவர்களே ஒரு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிட்டீங்க அப்படின்னா. என்ன தப்புனா, இன்னைக்கு தான் அமாவாசையாச்சு, சந்திரனே இருக்காரு, எங்க போய் இறங்குறீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டார். நம்ம அரி அசந்துட்டார். உடனே மைக்க பிடிச்சு அபச்சாரம் தப்பு நடந்துரு தூ பகவானே தப்பு நடந்துரு தூ அப்படின்னு துப்பிட்டு, இன்னைக்கு அமாவாசைங்கிறத நம்ம யாருமே கவனிக்கல, ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன் அப்படின்னு மன்னிப்பை கேட்டுட்டு சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்ப நிகழ்ச்சிய இன்னும் 15 வருஷத்துக்கு ஒத்தி வைக்கிறேன்னு தீர்ப்பு கூறிட்டாரு பாவி மனுஷன். அண்ணே, எனக்கு டவுட். அடமண்டு, இப்ப என்ன டவுட்? மண்டு நான் குண்டு. சரி குண்டு, சொல்லு குண்டு, என்ன டவுட்? அதாவது அடுத்த பௌர்ணமி வர வெறும் 15 நாள் தானே இருக்கு, அதிகாரிய 15 இயர்ஸ் அதாவது 15 வருஷம் தள்ளி வச்சார். அவருப்பா மனுஷன் என்ன பக்கத்துல சொன்னாரோ 15 நாள் சொல்றப்ப 15 வருஷம் சொல்லிட்டார். அதிகாரியாச்சே மாத்த முடியுமோ? ஆகவே இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்க வாங்க, அன்னைக்கு சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்பு நிகழ்ச்சியை பழையபடி செய்வோம் சொல்லி தீர்ப்பை முடிச்சுட்டார். இருங்க, இந்த இடப்பட்ட காலத்துல இந்தியா வந்து 15 வருஷத்துல எதுவும் அனுப்புனாங்களா? ஏன் அனுப்பல? சந்திரனுக்கு சந்திரயான் என்கிற ராக்கெட்டையும் செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் என்கிற ராக்கெட்டையும் இந்தியாவிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். இதற்கு மூளையாக செயல்பட்டது தமிழர்கள். மாண்புமிகு திரு நீங்க இல்லடா வாங்கடா மாண்புமிகு திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் மாண்புமிகு திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் தமிழர்கள் என்று கூறிக்கொள்வதில் மிக்க பெருமை அடைகிறோம்.
அண்ணா அந்த ராக்கெட் எப்படிதான் இருக்கும்? இவனை ஆல்டர் பண்ண அந்த ராக்கெட் அப்படியே இருக்கும். அதுக்குள்ள நம்ம புதுசா ஒரு ராக்கெட் ரெடி பண்ணி அனுப்பிடலாம். அதான் நடக்கிற காரியமா? அப்பனா நீ நடந்து போய் நம்ம பிசிக்ஸ் லேப பாரு, அது அந்த ராக்கெட்டோட மாதிரி வடிவம் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஆகவே நினைத்ததை நடத்தியே முடிப்பவர் நாம் நாம் நாம். அண்ணா நாம்னா தமிழர்களானா? நீ என்ன தெலுங்காரனா? தமிழன் தான்டா. நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.